நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம யூடியூப்லயே வந்துட்டேன். ஆமா, ஏதாவது ஒன்று பண்ணணும்ல வாழ்க்கையில. இந்த செட்டப்லாம் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்கப்பா. நான் வந்து ஒரு பிஜியா தங்கியிருக்கேன். அந்த பக்கம் திரும்ப இன்னும் மிஸ்ஸா இருக்கும். இந்த இடம் தான் கொஞ்சம் நீட்டா இருக்கு. ஸோ இங்க ஏன் வந்திருக்கேன்னா, நம்ம இன்ஸ்டாலே பேசிக்கிட்டு இருப்போம். ஆனா ரொம்ப நேரத்துக்கு இங்க பேச முடியாது, எல்லாம் ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனாலதான் இப்படி ஒரு செட்டப்பு. ஸோ ஃபுட்பால் டாக்ஸ், அதுக்கப்புறம் பிளேயர்ஸை பத்தி என்னோட அரைவர மூலையில இருந்து வந்த அறிவுகளை பத்தி தான் இங்க நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் நம்பிக்கை வச்சுக்கோங்க. எல்லாம் எனக்கு புதுசா நல்லா இருக்கு சொல்றதுக்குல. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இன்னைக்கு நம்ம டாபிக் யாருன்னா, வினியா ரோட்ரிகோவா, இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான். ஸோ ரெண்டு பேருமே ரியல் மேட்ரிட் பிளேயர், ரெண்டு பேருமே லெஃப்ட் விங், எல்லாம் தெரியும். ரெண்டு பேர்த்துல யாரு பெஸ்ட் அதான் நீங்க நம்ம பார்க்க போறோம். என்ன கேட்டா ரெண்டு பேருமே பெஸ்ட். அப்ப எதுக்குலாம் நீங்க உட்காந்துருக்கீங்க கேட்டா அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைப், சரியா? ஓகே, பண்ணுவீங்க, எனக்கு தெரியும், நல்லவங்க எனக்கு தெரியும். ஓகே, என்ன கணக்குன்னா, என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா, நான் வந்து ரோட்ரி பக்கம் தான் போவேன். வினி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். வினி வந்து பார்த்தனா ஓகேப்பா, ஃபாஸ்டஸ்ட் பிளேயர். நம்ம லாஸ்ட் டைம் வந்து அவனுக்கு வந்து கொடுக்காம ஏமாத்திருப்பாங்க பாலோன் டோர், அதெல்லாம் ஓகே. ஃபினிஷ் பண்றான், அதெல்லாம் ஓகே. ஆனா எனக்கு எங்க அவன்கிட்ட மைனஸா தெரியுதுன்னா, நம்மளால அட்டாக்கிங் தேர்ட் போய் டி பாக்ஸ் வரைக்கும் கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போயிடுவான். அம்பாலையா எடுத்துட்டு போவான், அங்க போய் பால விட்டுருவான். இப்ப ரீசெண்டா வந்து அசிஸ்ட் எல்லாம் போட்டிருக்கான், அதெல்லாம் இல்லைன்னே கிடையாது, கண்டிப்பா போட்டிருக்கான். நல்ல விஷயம், வரவேற்க தகுந்த விஷயம் தான். ஆனால் இப்ப பால் நம்ம எடுத்துட்டு போறோம். சின்ன பசங்க நம்ம ஏரியால நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம்? பால் எடுத்துட்டு போற, ஓன்ட்டு அந்த பாலை புடிங்கிட்டா நீ தான் துரத்தணும், யுவர் பால் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது வந்து இப்போ ஸ்காபி வந்த பிறகுதான் வினி கொஞ்சமா அதை பண்ணிட்டு இருக்கான், இல்லைன்னா அதை பண்ண மாட்டான். முன்னாடியே தெரியும். அதையும் சேர்த்து நம்ம ஜூடு தான் கவர் பண்ணிட்டு இருப்பான் கஷ்டப்பட்டு. ஸோ வினி என்ன கேட்டா, நான் வினியை சூஸ் பண்ணுவேன்னு கேட்டா கண்டிப்பா மாட்டேன். இன்னொன்று, உங்க ஏரியாவில் பக்கத்துல நல்ல ஒரு கோச் இருந்தாங்கன்னா போய் கேட்டு பாருங்க, கண்டிப்பா வினியை சூஸ் பண்ண மாட்டாங்க. 90% ரோட்ரியும் சூஸ் பண்ணுவாங்க. அப்படி என்னடா இவன்ட்ட இருக்குன்னு கேட்டா சொல்றேன். இப்போ லெஃப்ட் விங்ல இருக்கோம், டி பாக்ஸ் வரைக்கும் போயிட்டோம். அங்க நம்ம ஆளுகள்லாம், ஆப்போனண்ட் ஆளுகள்லாம் மறைச்சிட்டாங்க. என்ன பண்ணணும்? பாலை திரும்ப கீழே எடுத்துட்டு வந்து நம்ம ஆள்கிட்ட கொடுக்கணும், இல்லைன்னா ஒரு வே ஃபைன் பண்ணணும், இல்லைன்னா அழகா செல்ஃபிஷே இல்லாம ஒரு பாஸ் போடணும். அது நம்ம ஆள் பண்ணுவான், அவனுக்கு தெரியும். இன்னொன்னு, நம்மளோட மேஜிக்கல் பாய் வேற, அவன் என்ன பண்ணிருக்கான்னு சொல்லி வரலாறு பேசும். ஸோ எனக்கு வினியை பிடிக்காதுன்னு இல்லை, அதையும் சொல்லிடுறேன். நிறைய நண்பர்கள் வந்து வினி மேல என்ன வன்மம்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு வன்மம்லாம் இல்லை. ஸோ இதுதான் உண்மை. வினி வந்து அப்கோர்ஸ் ஒரு நல்ல சென்சிபிளா இருந்தானா நம்ம எதுவும் சொல்ல போறது. நம்ம வந்து பிளேயர் இருக்கிறத படி தான் சொல்ல போறேன். எனக்கு வந்து ரோட்ரி வந்து ஒரு நல்ல ரோட்ரிகோ ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கு அவன் மேல. லைக் அவன் பாஸ் பண்றதா இருக்கட்டும், அவன் சென்ஸா இருக்கட்டும், ஃபினிஷிங் குவாலிட்டியா இருக்கட்டும், பாலை ட்ரிபிள் பண்ணிட்டு போறதா இருக்கட்டும், ஒரு ரியல் மேட்ரி மேல வச்சிருக்க ஒரு லவ்வா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருக்கும். அவன் பண்றதெல்லாம் நல்லா இருக்கும். ஏன் இப்ப எங்க கோச்டே வந்து ஏன்னா வினி பெஸ்ட் பிளேயர் கோச் அப்ப அப்படின்னு சொன்னோம்னா, எத்தனை நாளைக்கு தம்பி அவன் ஃபாஸ்டா ஓடுவான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. ஃபாஸ்டஸ்ட் பிளேயரை ஈஸியா கணிச்சிருவாங்க. நீ வேணா ஹாலண்ட பாரு, ஃபர்ஸ்ட் அவன் சீசனுக்கு இப்ப இருக்கிற சீசனுக்கு பாரு அப்படின்னு சொல்றப்போ நம்ம அதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயங்கள். ஆனா இதுல வினிங் சான்ஸ் கொடுத்தா ஒண்ணு, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு என்ன ஒரு ஏக்கம் ஆசைன்னா, வினிக்கு 70 நிமிஷம் கொடுத்து இவனுக்கு ஒரு 10 20 கிடைக்குது இல்லையா, அதை அப்படியே ஒரு 2-3 மேட்ச் மாத்தி இவனுக்கு ஒரு 70, இவனுக்கு ஒரு 10 20 கிடைச்சா எப்படி இருக்கும் பார்க்கலாம். வினி அப்படி இறங்கி ஸ்கோர் பண்ணியிருக்கான். ஸோ வினி, இந்த வீடியோல சொல்றேன், வினி வந்து ஒஸ்ட் பிளேயர் கிடையாது, நல்ல பிளேயர். ஆனா கம்பேர்ட் டு ரோட்ரிகோ ஒரு சான்ஸ் கிடைக்கட்டும், அவன் அதுல என்ன பண்றான் பார்க்கலாம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணலான்றதான் என்னோட கருத்து. அஸ் ரியல் மேட்ரிட் பண்ண ரெண்டு பேர்த்தையும் நான் விட்டு கொடுக்க போறது கிடையாது. ஆனா இவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு இயக்கத்துல நான் சொல்றேன். புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். அப்புறம் நண்பர்களே, இந்த சேனல்ல நம்ம ஃபுட்பால் டாக்ஸ் நினைச்ச மாதிரி பேசலாம். எனக்கு பேச பிடிக்கும், நான் எப்படி வேணா பேசுவேன், அப்படிலாம் பேச மாட்டேன். பேச பிடிக்கும், இருக்கிறபடி நான் சொல்றேன். ஸோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சாரி, ஃபாலோ இன்ஸ்டால வரும், இங்க வந்து என்ன சொல்லணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த செட்டப்லாம் போக மாற்றலாம். உங்க சப்போர்ட் இருந்துச்சுன்னா மாற்ற முடியும், பார்க்கலாம். அடுத்து யாரை பத்தி பேசலாம் சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல தட்டிட்டு போங்க. நம்ம பேசுனது ஓகேவா இல்லையா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. கழுவி ஊத்துனாலும் நான் மாத்திக்கிறேன், நல்லா இருந்தாலும் நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.